ஷாம்பூன்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஷாம்பூன்றது அந்த குட்டி எக்கு ஷாம்பு மட்டும் தான், அந்த ₹1 பேக்கெட் தான் வரும். இவ்வளோ பெரிய பெரிய பாட்டிலாம் ஒருத்தர் வீட்டில் கூட பார்த்ததே வாங்கவே கிடையாது. மாட்டாங்க. ஃபாரின்லேருந்து வரப்போ வாங்கிட்டு அவங்க தான் வாங்கிட்டு வருவாங்க. ஃபாரின் சாமானாலே அந்த வாசனை சோப்பு, பவுடர் அதெல்லாம் தான் பார்க்கும்போதே நல்லாயிருக்கும். பட் இப்போ வந்து நம்ம சீக்கா அதெல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அதெல்லாம் அவுட் ஆஃப் த ஷெல்ஃப்ஸாக போயிருச்சு. அது நம்ம எங்கேயுமே எந்த வீட்டு பாத்ரூம்லையும் இப்போல்லாம் சீக்கா படியெல்லாம் பார்க்கவே முடியாது. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து டோட்டலாக நம்ம வந்து வி ஹவ் கம் அவுட். அது எதனாலன்னா நமக்கு டைம் இல்லை ஒன்று. ரெண்டாவது வி ஹவ் பிகம் ஸோ பிஸி. அதனால் ஏதாவது ரெடியாக இருக்கா அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிட்டு போவோம். அது நமக்கு மைண்டுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷாம்பு ஆடில் என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து செம்பருத்தி இருக்குது, இதில் சின்ன வெங்காயம் இருக்குது, இதில் கத்தாழை இருக்குது, பாதாம். ஸோ நம்ம வீட்டில் போட்டு நம்ம சீக்கா என்னென்னலாம் போட்டு அம்மா செய்வாங்களோ அதெல்லாமே இதில் இருக்குதுன்னு சொல்கிறப்ப சரி ஓகே, இது ஒரு கரெக்டான ஆல்டர்னேட்டிவ்னு நானே நம்பிடுறேன். நம்பி தான் நான் வந்து அது கெமிக்கலுக்குள்ளே போயிடுறேன். ஆக்சுவலாக அந்த ஷாம்பூ ரியலாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரொம்பவே ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அதே கெமிக்கல் ஷாம்பூவில் இருக்கும். அதுதான் ஓகே. ஸோ அந்தளவுக்கு டேஞ்சரஸ்ன்னு தெரியாமல் நம்ம வந்து அப்படியே ஓடிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம். அதனால எல்லாமே நமக்கு ஒரு ஹேபிட் மட்டும் இருந்தாலே நம்ம பாதி வந்து பழிச்சிருவோம். என்னன்னா எதுனாலும் நம்ம அதில் என்ன எழுதிருக்குன்னு படிக்கணும் பொறுமையாக. இந்த ஹேபிட் வந்து நமக்கு கிடையவே கிடையாது. எதனாலும் நம்ம என்னென்னா படிக்க மாட்டோம், கேட்போம். இது என்ன அண்ணா இது யூஸ் கடையில் போயிட்டு இது யூஸ் பண்ணாமன்னா உடனே அவர் சொல்லுவார், அது நல்லா இருக்குமா, இது சூப்பராக இருக்குமா, இது யூஸ் பண்ணுவார். அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி என்ன இதுக்கு முன்னாடி எதுவுமே அவங்களுக்குமே தெரியாது. அவங்களுக்கு அந்த ஏஜென்ட்ஸோ இல்லை யாராவது 2 பேர் சொன்னதையோ வச்சு அவர் சொல்லுவார். நம்மளுடைய ஆட்டிடியூடே நம்ம எப்பயுமே இப்படி தான் இருப்போம் இந்தியன்ஸ். இந்த ஹேபிட் வந்து இது ஒன்று மட்டும் நம்மளால் மாற்றவே முடியல. எந்த மிஷினை வாங்குவோம், எந்த பொருளை வாங்குவோம், அதை பற்றி படிக்கிறதே கிடையாது. நம்ம யார்ட்டையாவது கேட்போம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான்.